Chai with Chitra. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போய் பிச் பண்ணுறது வந்து எப்படி சாத்தியமாகும்? ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சார் இஸ் அ வெரி ஓப்பன் ஸ்பேஸ். அது வந்து புது ஐடியாஸ்க்கு, புது வே ஆஃப் ஒர்க்கிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே அவ்வளோவா ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. நம்மளுக்கு ஓரம் போவா இருக்கட்டும், குவார்டர் கட்டிங்காக இருக்கும். சுழல் 2ல் ஒரு இன்சிடென்ட் சார். டு ஃபர்தர் திஸ், ஒரு நைட் ஷூட் போயிட்டு இருந்தது. நாங்கள் ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்து போய் மீட் பண்ண உடனே படம் பண்ணுறோம் அப்படின்னா, அவன் வந்து கதை என்னன்னா நாங்கள் கதையை சொல்லிட்டோம். ஸோ இதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லும்போது, என்னது கதையை கேட்டானா, புது மியூசிக் டைரக்டர் உங்ககிட்ட கதையை கேட்டானா? நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. தரம், விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் Fun Story. போன் 9566010006 மற்றும் 9566010007. Chai with Chitra. இது ரெண்டு பேரும் ஒரே அலைவரிசையில் இருக்கீங்க அப்படின்றது எப்போ கண்டுபிடிச்சிங்க? அது ஆக்சுவலி டெவலப் ஆச்சு சார். ஐ திங்க் அது லைக் ஒரு மாதிரி யங் ஏஜ்லேயே இது பண்ணதுனால, ஸோ சேம் ஃப்ரெண்ட்ஸு, சேம் புக்ஸு, சேம் சினிமா, சேம் மியூசிக்கு, ஸோ அதனால் வந்துட்டு டேஸ்ட் அப்படின்னு வச்சுக்கணும். ஆமாம், வி க்ரூ டுகெதர்னு வச்சுங்களேன். இப்போ சத்யான்னு சொல்லும்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இஸ் பிகாஸ் வி வாட்ச் சத்யா டுகெதர். அண்ட் ரெண்டு பேரும் அதை பற்றி அவ்வளோ பேசி இருக்கோம். நாட் ஓன்லி மூவிஸ் சார், ஈவன் மியூசிக் டேஸ்ட்டு, நாங்கள் படிக்கிற புக்ஸு எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், அது வரைக்கும் எங்களோட வாழ்க்கை தனியாக இருந்தது. ஆஃப்டர் வி ஸ்டார்டட் கோயிங் அரவுண்ட், எங்களோட டேஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி இன்டர்லிங்க் ஆகிடுச்சு. ஸோ காயத்ரிக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு பிடிச்சது காயத்ரிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸே ஒன்று தெரியும், ரொம்ப தேடி பார்க்க வேண்டியிருக்கும். நீ யூஎஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் திரைப்படங்களுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு கதை வச்சுருந்தோம் சார். ஆமாம், ஒரு கதை வச்சுருந்தோம். நாங்கள் அது NFTCயில் தான் பண்ணுறதா பிளான் தான். ஸோ அப்போ பிரபஞ்சன் சார் இருந்தார். ஆமாம். ஸோ வந்துட்டு அவருக்கும் பிடிச்சிது. ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓகே ஆகிட்டுற மாதிரி தான் அது. ஸோ அது வந்துட்டு ஐ திங்க் 40 lakhs பட்ஜெட். நாங்கள் அதில் ரொம்ப குஷி ஆகிட்டோம். என்னப்பா சூப்பர்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு 4 ஸ்டோரி லைன், மல்டிபிள் ஸ்டோரி லைன் மாதிரி. அது வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி. அது யூஎஸ்லேருந்து கிளம்பும்போது எங்கள் யூனிவர்சிட்டியில் சொன்னாங்க, ஸோ ஜென்ரலி ஃபிலிம் ஸ்கூலில் வந்து உங்களை வந்து ஃபீச்சர் ஃபிலிம் வந்து தீசிஸ் ப்ராஜெக்டாக பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி 10 வருஷம் ஆகும் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு. ஏதோ ஒரு ஷார்ட் ஃபில்ம் அட்லீஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிகிரி வாங்கிட்டு போயிடுங்கன்னு. அகெயின் அங்கே திமிரு தான். நாங்கள் போய் இந்தியாவில் போயிட்டு நாங்கள் ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணுறோன்னு 2 பேரும் சொல்லிட்டு வந்துட்டோம். வந்தோம் ஒரு 3-4 monthஸில் லைக் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினோம் சார். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு NFTCயில் அப்ரோச் பண்ணோம். 3-4 monthஸில் படம் நடக்கிறது. லைக் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ இது என்னடா லைக் இவ்வளோ ஈஸியாக வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஸ்கீமே கேன்சல் பண்ணிட்டாங்க. போயிடுச்சு. பட் நீங்கள் என்னென்னா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, எது நடந்தாலும் அது நன்மைக்குன்றது. ஸோ அப்போ வந்துட்டு, ஏன்னா அதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணியாச்சு, ஊரெல்லாம் சொல்லியாச்சு, நாங்கள் படம் பண்ணுறோம் இதெல்லாம். பட் இப்போ அது பண்ணாது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா அப்போ இல்லைன்னா நாங்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கே வந்திருக்க மாட்டோம். அதாவது மிச்சதெல்லாம் தாண்டி நம்ம படங்கள், நம்ம கதைகள் நிறைய பேர் பார்க்கணுன்றது தானே ஆசை. ஸோ அதில் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அந்த இவ்வளோ பேர் தான் பார்ப்பாங்கன்ட்டு. ஸோ எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்காததுன்னு தெரிஞ்சதும் ஆக்சுவலி ஒரு 1-2 monthஸில் வந்து லெட்டர் வந்துருச்சு. லைக் இந்த ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணிட்டோம், இப்போ வந்து வேறு ஸ்கீமு கோ ப்ரொடக்ஷன், அதாவது நம்ம சைட்லேருந்து 50% கொண்டு வரணும், அவங்க 50% கொண்டு வரதான் மாற்றினாங்க. எங்ககிட்ட அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கிடையாது. ஈவன் 20 lakhs போடுறதுக்கு வந்து அண்ட் பெருசாக கான்டாக்டும் கிடையாது. லைக் யார்கிட்ட இருந்தால் அது யூஎஸில் படித்ததுமே எல்லாம் ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப் தான். இல்லைன்னா வந்துட்டு நம்ம படிக்கலாம் முடியாது, அங்கே போயிட்டு ஃபிலிம் ஸ்கூல்லாம் படிக்கலாம் முடியாது. சரி, அப்போ நம்ம வந்து வேறு கதையை எழுதிட்டு பிச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதை தேடிட்டு இருக்கும்போது தான் ஓரம்போட கதை. அப்போ இட் வாஸ் கால்டு ஆட்டோன்னு இருக்கிற ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணோம் அண்ட் அதை பிச் பண்ண ஆரம்பிச்சுட்டு டைம் ஆச்சு. ஒரு 1.5 years ஆச்சு அது வந்து மவுண்ட் ஆகிறதுக்கு. பட் அந்த காலகட்டத்தில்
உங்களுக்கு வந்து அவ்வளோ குயிக்காக ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சுன்னா வந்து எங்களுக்கு சுற்றி அப்போ இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஏன்னா நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம், பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்புறம் ஏதோ கப்பிள் டைரக்டர்லாம் சொன்னால் வந்துட்டு ஏதோ காமெடியாக இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ எங்களால் படம் எடுக்க முடியுன்றதுக்காக இந்த ஓரம்பூ கதை ஆட்டோ கதையை வந்து அதுலேருந்து ஒரு 3-4 சீன் எடுத்து அதுக்கு ஒரு எண்டிங் கொடுத்து இதுதான் வந்து இந்த கதையோட களம், இந்த மாதிரி கேரக்டர்ஸு, இது ஒரு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கதை, அது மாதிரி ஒன்று இருக்கும். அப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிம் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து எல்லாம் பாரோ பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கேமரா வாங்கி அது மாதிரி தான் பண்ணோம். ஜகன் ஹோஸ்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணாரு. அவர்தான் ஹீரோ கேரக்டர். அவர்தான் ஹீரோ. ஜான் விஜய் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க அவர். அவர் வேற ஏய் ஷார்ட் ஃபிலிம்லயே நான் ஹீரோ, மெயின் ஃபிலிம்ல ஆர்யா ஹீரோவா அப்படின்னு. தென் ஜான் விஜய் வந்து காலேஜ் சீனியர், அவரை வந்து அதுல வில்லனா போட்டோம். அவர் தான் வந்து ஓரம் போல வில்லனாவும் நடிச்சாரு. ஷார்ட் ஃபிலிம்லயே இருந்தாரு. ஆமா ஆக்சுவலி அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் நடிக்கல ஆக்டிங். அதுக்கு முன்னாடி. ஸோ வந்துட்டு ஆனால் எங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு ஒரு லார்ஜர் தென் லைஃப் பர்சனாலிட்டி நார்மலாகவே. ஸோ காலேஜில் பார்த்துருக்கோம்ல, ஸோ அதனால வாப்பா வில்லனா நடிக்கலான்ட்டு ஸோ ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஆக்சுவலி அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அது ஷூட் பண்ணும்போது எல்லாம் பசங்க வேற, நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம்னா செம்ம ஜாலியாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். வார்த்தைக்கு வார்த்தை அசிங்கமாக பேசிட்டு இருந்தாங்க. டயலாக்ல எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்டிங்கே ஓகே அப்படிதான் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுனாங்க. ஓரம்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த யூடியூப் மேட்டர்லாம் வந்தது. ஸோ யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து சரி அதை அப்லோட் பண்ணலான்னு திருப்பி ப்ளே பண்ணி பார்த்தா இதை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணோன்னா நம்மளுக்கு அடுத்த படமே யாரும் கொடுக்க மாட்டாங்க, சி இந்த மாதிரி ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கு. பட் அந்த படத்தை வந்து நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காமிக்கும் போதும் அந்த ரியாக்ஷன் இருந்தது. ஒரு 2-3 ப்ரொடியூசர்ஸ் வந்து உழுந்து சிரிச்சாங்க அதை பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து சேலம் சந்திரசேகர் சார், கஜினி ப்ரொடியூசர்ஸ். கஜினி ரிலீஸ் ஆயிட்டு அவர் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து அவரோட கான்டாக்ட் ஆச்சு. அப்போ ஆர்யா கிட்ட பிச் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்யா வந்து ஓகே சொல்லிட்டாப்ல. ஸோ அவரோட பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் அப்போ வந்து ஏதோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருந்தது. ஸோ சேலம் சந்திரசேகர் சாரோட அது மூவ் ஆகலை. பட் ஆனால் அது ஒரு இன்சிடென்ட் சார். எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வழியாக தான் போய் சேலம் சந்திரசேகர் சாரை மீட் பண்ணோம். சடனாக காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த அங்கிள் ஃபோன் பண்ணி சார் கூப்பிட்றாரு உடனே வாங்க அப்படின்னு. ஃபோன் வேற எங்கள் 2 பேர்த்ததும் ஏதோ அடிச்சதே கேட்கல. நாங்கள் நல்லா லேட்டாக தூங்கினோமா, எந்திரிக்கவே இல்லை. ஏதோ ராகு காலமோ ஏதோ. ஸோ வந்து கரெக்ட் 9:30 அது கரெக்டாக ஞாபகம் இருக்கு. உட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருக்குல்ல சார், இதில் ராதாகிருஷ்ணன் சாலையில், அங்கே ஒரு காட்டேஜில் தான் அவர் எப்பவுமே தங்குவார். ஸோ அங்கே போயிட்டு 9:30க்கு முன்னாடி கதையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இந்த கால் வந்து எங்களுக்கு வருது, நாங்கள் அடிச்சு பிடிச்சி ஓடுறோம். கதையை வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட தான் சொல்லியிருக்கோம், ஆர்யா கிட்ட சொல்லியிருக்கோம், இது சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வளோலாம் பழக்கம் கிடையாது இந்த கதை சொல்கிறதுலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு 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 சென்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இந்த டைரக்டர்கிட்டையும் நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணல. ஸோ கதை சொல்கிறது வந்து நாங்கள் ஒரு மாதிரி பிளாட்டாக தான் சொல்லுவோம். ஸோ நாங்கள் போகிறோம் பார்த்தா 9:28 ஒரு சம்திங் அவர் கதையை நாக் பண்ணும்போது அவர் கதை திறந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணல. கதையை சொல்லுங்கன்னா கதவுக்குள்ள போகும்போது கதையை சொல்லிட்டே உள்ள போறோம். ரொம்ப பாப்பாரு பர்டிகுலரா. ஸோ அதனால அப்படி ஸோ கதையை ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லி முடிக்கும் போது தான் சரி இப்போ யார் பண்ணீங்க, காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்லாம். ஆனால் இன்டர்வல் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள அவர் வந்துட்டு அமிச்சு ஒரு 1000 ரூபா அட்வான்ஸு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. வேற வந்துட்டு ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்டு முடிக்கும் போதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அது பண்ணிட்டு ஸோ அவரோட கமிட்டட் ஆகிட்டு அப்புறமா அது ஒரு 4-5 months போச்சு. அவருக்கு வந்து there was some other issues அப்போ போயிட்டு இருக்கிறது. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் சொன்னார், இல்லைப்பா எனக்கு இன்னும் லேட் ஆகும், இன்னும் அட்லீஸ்ட் 1 year ஆகும் அப்படின்னு. நல்ல மனுஷன் அவருக்கு, வேற ஏதோ ஒரு இது. பட் அதில் வந்து ஒரு இது என்னென்ன சார், நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போய் பிச் பண்ணுறது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படி. ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க, ஜோக் மாதிரி இருப்பீங்க, ப்ரொடியூசர்லாம் பார்த்து வந்துட்டு உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, இது ரொம்ப வேஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லி எங்களுக்கே டவுட்லாம் வரும். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரொம்ப பழகிடுச்சு, இதனால தனியாலாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு வழியில்
பட் அவராக இருக்கட்டும், ஆக்சுவலி அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோம், யாருமே அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துகிட்டு வரல சார். ஐயோ, சேலம் சந்திரசேகர் சார் வந்து இது நல்லா இருக்கே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேற பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வீட்டில் போயிட்டு வேற ஒய்ஃபோட சண்டை போடணும், ஹஸ்பண்டோட சண்டை போடணும், லேட்டாக வருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இது பெஸ்ட் சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ பரவாயில்ல. இதில் வந்து நம்ம வந்து உலகம் ஒரு மாதிரி பார்க்கும்னு நினச்சா இல்லை, உலகம் அப்படி பார்க்குறதே கிடையாது. அவங்க பார்க்கறது வந்து ஏதோ ஒரு உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்கா, உங்ககிட்ட அந்த திறமை இருக்கான்னு பார்க்கறது வந்து. ஏஎம் ரத்னம் சார் மீட் பண்ணும்போது நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இல்லை. ஆமாம், அப்போ வந்து அவரும் வந்து அதை பற்றி அது ஒரு மேட்டராகவே கன்சிடர் பண்ணல. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு பயந்து நம்ம அந்த முயற்சி எடுக்காமல் இருந்தா இல்லை நான் தனியாக போய் கதை சொல்லிட்டு வரேன், அப்புறமா ஸ்லோவாக சொல்லலாம், 2 பேரும் ஒன்றா பண்ண போகிறோம், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளமே வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச்லேருந்தே இது வந்து இது ஓகே, இது சூப்பர் தான். எங்கேயோ ஓகே நம்ம வந்துட்டு அதில் ஓகேவா, நம்ம மைண்டில் அது ஓகேனா அது ரெஃப்ளெக்ட் ஆகுது சார். அப்ரோச் பண்ணும்போது 2 பேரும் ஒன்றா தான் போவோம். ஏன்னா எழுந்தது 2 பேரும் ஒன்றா தான், கதையை எழுந்தது ஒன்றா தான், லைக் அதை வந்து எப்படி ஷூட் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணதும் ஒன்றா தான். அது வந்து பேசி ஒரு டிசைட் பண்ணது கிடையாது. இதுதான் எங்களுக்கு எங்கள் மைண்டில் வேறு ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலி அது வேற யாருக்காவது வேணா ஆப்ஷனோ, எங்களுக்கு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சார் இஸ் அ வெரி ஓப்பன் ஸ்பேஸ். லைக் அது வந்து புது ஐடியாஸ்க்கு, புது வே ஆஃப் ஒர்க்கிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே அவ்வளோவா ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. நம்மளுக்கு ஓரம்போவாக இருக்கட்டும், குவார்டர் கட்டிங்காக இருக்கும், கதையை வந்துட்டு யாரோ ப்ரொடியூசர் ஓகே பண்ணுறதே கஷ்டம். ஆமாம், அது வந்துட்டு என்னது ஆட்டோ ரேஸா, என்னது 2 பேர் போயிட்டு. ஸோ அது ஆக்சுவலி குவார்டர் கட்டிங் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேற ஒரு ஸ்கிரிப்டும் எழுதணும். அப்போ வந்துட்டு சசிகாந்த் அந்த ஒரு கதை வச்சுருந்தீங்களாமே, நான் கேட்டேன், எனக்கு அது வேணும்னு சொல்லி அவர் தான் திருப்பி கூப்பிட்டு அப்புறம் அந்த கதை சொல்லி அப்படி தான் ஆச்சு. ஆக்சுவலி ஆர்யா வழியாக தான் வந்து இவங்க வந்தாங்க, ஏபி ஃபிலிம். ஆனந்தன் அண்ட் பழனிவேல் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க அந்த டயத்தில். அவங்க வந்து ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஐ திங்க் ஆர்யாவை எதுக்கோ அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்யா வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி அங்கே அனுப்பினாப்புல. ஆர்யா எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமான? ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட் விஷ்ணுவர்தன், எங்கள் கிளாஸ்மேட், லாயலா கிளாஸ்மேட். அவர் வந்து இது அறிந்தும் அறியாமலும் முடிச்சுட்டு பட்டியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அறிந்தும் அறியாமலும் முடியும் போது எங்களுக்கு ஆர்யாவை தெரியும். நாங்கள் இந்த ஒர்க் நாங்கள் ஓரம்போ அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்யா வந்து ஆக்சுவலி பட்டியல் பண்ணிட்டு இருந்தாப்புல. விஷ்ணுவோட அப்பா பட்டியல் சேகர் ஒரு ப்ரொடியூசர், அவர் தான் வந்துட்டு சேலம் சந்திரசேகர் கிட்ட அனுப்பினது அங்கிள் தான். அண்ட் ஆர்யாவையும் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இந்த கதை கேளு, நீங்க அவங்ககிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் அதெல்லாம் செட் பண்ணுவார். அவர் அந்த மாதிரி லைக் ஹி ஆல்வேஸ் அவர் இழுத்து போட்டு பண்ணுவார். ஏதாவது ஒன்று வந்துட்டு பிரச்சனையோ நல்லதோ அவர் வந்துட்டு இழுத்து போட்டு பண்ணுவார். ஆக்சுவலி ஓரம்போ ரிலீஸ் ஓதும் அங்கிள் இருந்தார், பட்டியல் சேகர் அங்கிள் ரிலீஸ் ஓதும் ஹெல்ப் பண்ணார். அந்த கடைசி மூமெண்ட்ல உங்களுக்கு தெரியும்ல, ஃபைனலாக ரிலீஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து. ஆமா, நம்ம எல்லாம் ஒரு 2 மணி 3 மணி நைட் வந்துட்டு பிரிண்ட் போமா அந்த இது இருக்கு. விஜயா லேப்ல வந்து பிரபாகர் சார் வந்து வாஸ் த மேனேஜர் ஓவர் தேர். ஸோ கடைசியில் அந்த 1 வீக் பிஃபோர் ரிலீஸ் வந்து எங்களோட பிரிண்ட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ ஃபிலிம் பிரிண்ட் தானே, டிஜிட்டல் வந்து ஐ திங்க் ஒன்லி அந்த டிவிக்கு போகிறதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கேனிங் நடந்துட்டு இருந்தது. இல்லைன்னா தியேட்டருக்கு போகிறது வந்து பிரிண்ட் தான். அதுவும் ஏதோ 60 பிரிண்ட்ஸோ என்னமோ தான், 60 பிரிண்ட் தான் வந்து போகும். பெரிய படம்னா 200 பிரிண்ட் போகும், சின்ன படம்னா 50-60 காப்பி தானே. ஸோ அப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஏதாவது லெட்டர் வருமா, இன்னைக்கு ஏதாவது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வருமா. ஆக்சுவலாக சார் வந்துட்டு நிஜமாலே எல்லாருமே நம்ம ஷூட் இருக்கும்போதும், ஐ மீன் இவர் ஏபி ஃபிலிம் கார்டனும் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணமோ சப்போர்ட் பண்ணாங்க. பட் க்ரூ மேலே சார் எல்லாரும் வந்துட்டு அந்த சினிமா மேலே ஆசை. லைக் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு டைரக்டராக இருக்கீங்க, கேமராமேன், நடிகர்னா உங்கள் பேர் வரும், நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் பயங்கரமான இதுன்ட்டு. பட் நீங்கள் ஒரு லைட்மேனாக இருக்கிறீங்க, இல்லை சாப்பாடு வைக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் ஆளாக இருக்கீங்க, இல்லை க்ரேன் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒன்றும் பேர் எக்ஸ்ட்ரா இல்லை, உங்களுக்கு அதே பாட்டா தான். பட் எல்லாரும் வந்துட்டு நம்ம இதில் ஏதோ ஒரு பண்ணுறோம், அந்த ஒரு பெஸ்ட்டு கொடுப்பாங்க சார். ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கடைசி ஒர்க்கர் கூட பார்த்தீங்கன்னா அவங்க படம் அது மாதிரி தான். இது ஏதோ ஒரு படம் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு யாருமே பார்க்கறது கிடையாது. அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன் வெரி குட் சார். சரி, ஆப்வியஸ்லி மற்ற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே யாருமே சும்மா வேலை பண்றோம்னு வந்துட்டு போனதா இதுவே கிடையாது. இப்போ நம்ம ப்ரொடியூஸ் வேறு பண்ணுறோம் இல்லையா இப்போ வந்துட்டு அதுக்கு. ஸோ இன்னுமே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டு எந்த க்ரூ எடுத்தீங்கனாலும் நம்ம பிரச்சனையே இல்லை, அவங்க நிற்பாங்கப்பா,
ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று லொக்கேஷனில் ஏதோ மாறுது, மழை பெய்யுது, எது பண்ணாலும் அவங்களாம் ஒரு ஐடியா பண்ணி ஒன்று பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு டச்சிங்கான விஷயம். ரீசெண்டாக சுழல் 2ல் ஒரு இன்சிடென்ட் சார். ஸோ ஒரு நைட் ஷூட் போயிட்டு இருந்தது. அந்த ஷூட் முடியறதுக்கு 6 o'clock இந்த மார்னிங் ஆறுது. கேமராமேன் வந்து அடுத்த நாள் வந்து அந்த டே வந்து அவைலபிள் கிடையாது. பட் பிகாஸ் ஆஃப் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டோட அவைலபிலிட்டினால திருப்பி இது வந்து 2 நாள் வந்து நைட் ஃபுல்லாக, அதாவது 18 hour ஷூட் போயிருக்கு. தென் 3rd டே வந்து ஆர்டிஸ்ட் அவைலபிலிட்டினால ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணியே ஆகணும். கேமராமேன் இல்லை. ஸோ அசோசியேட் கேமராமேன் தான் அந்த டே ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறாரு அவர். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து டிஓபியா பண்ண போறாரு. அண்ட் ஆல்ரெடி ஃபுல் க்ரூ வந்து 2 nights வந்து கண்டினியூஸா ஷூட் பண்ணியிருக்காங்க. திருப்பி இங்க 6 மணிக்கு ஷூட் முடியுது, 7 மணிக்கு இங்க வரணும்னா எங்களோட கிரேன் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எங்களுக்கு ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் வேதாலேருந்து எங்களோட இருக்காரு. ஸோ அவர் வந்து வேற ஷூட்ல இருக்க வேண்டியது, ஆக்சுவலி ஏதோ பெரிய படம் ஷூட்ல வந்து இருக்க வேண்டியது, அங்க பெரிய க்ரூ. பட் இந்த புள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ டிஓபியா பண்ண போறான்னு அவர் அந்த ஷூட்டை விட்டுட்டு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு 6 மணிக்கு ஷூட் முடிச்சுட்டு 7 மணிக்கு இங்க செட்டப் பண்ணறதுக்கு தூக்க கலையில வரான். அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அது ஒரு கேங் மாதிரி. அதெல்லாம் சூப்பர் சார். டு சப்போர்ட் ஹிம். ஒரு அசோசியேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் he is going to do the lighting, he is going to do the camera. அவர் தான் இப்போ எக்ஸாம் எங்களுக்கு ஷூட் பண்ணார். அந்த கேமராமேன் தான் இப்போ அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து மாதிரி ஷூட் பண்ணது. வெரி குட் டெக்னீஷியன், அருண்னு பேர். ஸோ எக்ஸாம் வந்துட்டு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு அவரை வந்துட்டு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்ட்டு இருந்தது. அண்ட் இப்போவும் அவங்க என்ன படம் பண்ணாலும் இது பண்ணாலும் ஆஃபீஸில் எல்லாரும் சுற்றி வந்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு க்ரூ எடிட் பசங்க அங்கேயே தான் இருக்குது, வேற எங்கேயும் போகிறதே இல்லை. ஸோ அது ஒரு பழனிவேல் ஆனந்தன் கதையை கேட்டோடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அது உடனே சார், அப்படியா? உடனே ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, உழுந்து வந்து சிரிச்சாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து பழனிவேல் சார் தான் மெயினா. பழனிவேல் சார் நேத்தி கூட மெசேஜ் அனுப்பிச்சார். அவர் ஏதோ ஃபோட்டோ போட்டு நடிக்கிறதுக்கு ஏதாவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சார். அவங்க ஆஃபீஸில் ஒரு டேபிள் இருக்கும். டேபிள் அந்த சைடில் 2 பேரும் உட்காருவாங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். டிவி வந்து இங்கே இருக்கு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமை போட்டு விட்டு நாங்கள் 2 பேரும் சைடில் உட்காந்துருக்கோம். அவங்க 2 பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, நாங்க வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து டேபிள்லாம் தட்டி வந்து ஆக்சுவலி 2 பேருமே அவருக்கு என்னன்னா நான் இதுல எந்த ரோல் பண்றாங்கிறத ப்ரொடியூஸ் பண்றதை விட அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. என்னன்னா டியூரிங் த ஷூட் ஆல்சோ இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் சார். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களோட இதுனா யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, எந்த டைரக்டர் கிட்ட இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அது தவிர மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அட்வர்டைசிங்கில் தான். யூஎஸ்ல படிச்சுட்டு திரும்பி வந்திருக்கோம். யூஎஸ்ல படிச்சுட்டு திரும்பி வரது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நாங்கள் சொல்றதை விட்டோம். ஏன்னா அது வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஐயோ யூஎஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்தாங்கன்னா தமிழ் சினிமா பத்தி என்ன தெரியும் அப்படின்னு. நாங்கள் ஆக்சுவலி அதை பத்தி பேசுறதே இல்லை. அது இப்போ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுறது, அப்போ பேசுறதே கிடையாது. ஸோ ஆன் தேட் இதில் வந்து எங்களோட ப்ரொடியூசர்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் எங்க மேல. டிஓபி வந்து எங்களோட சாய்ஸ், எடிட்டர் எங்களோட சாய்ஸ். ஆக்சுவலி நீரவ் ஷாவும் வந்துட்டு அப்போ எல்லாமே கொஞ்சம் பட்டிங் இதுதான். ஜிவி பிரகாஷ் வந்துட்டு வெயில் முடிச்சிருக்காரு, வெயில் முடிக்கல, அப்பதான் வர்க் நடந்துட்டு இருக்கு. மியூசிக் டைரக்டரா ஜிவி பிரகாஷ் கிட்ட பேசணும்னு சொன்னது அந்த டைத்துல எஸ்பெஷலி லைக் உங்களுக்கு ஒரு படத்துக்கு வந்து பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர் வந்து பூ டைரக்டர். ஸோ ஒன்றும் பெருசா இது இல்லை. மியூசிக் டைரக்டரும் ஜிவி பிரகாஷ் யாருன்னே அப்போ தெரியாது. பட் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஏதோ ஒன்று பார்த்தாங்க, சரி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த க்ரூவெல்லாம் சொன்னபோது அவங்க எல்லாமே ஓகே. ஆக்சுவலி ஒன்றுமே காஸ்டிங் க்ரூ எதுலேயுமே இன்டர்ஃபியரன்ஸ். ஆக்சுவலி ஜிவி பிரகாஷை வந்து மனோ மேம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆமாம் மனோ மேமும் பார்த்தோம். அப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மனோ மேமையும் பார்த்தோம். அவங்க வந்து ஸோ நாங்கள் இந்த படம் கமிட் பண்ணுறோன்னு சொன்ன உடனே அவங்க வந்து நீ இந்த பையன் டெஃபினட்டாக மீட் பண்ணுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ என்ன சார் 18 வயசு சார். 18 கூட ஆகல. நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவன் 18. குழந்தை முகம். போய் மீட் பண்ணும்போது he played us some tracks and all. இதில் என்னென்னா நாங்கள் முதல்ல ஜிவியை மீட் பண்ணும்போது ரஹ்மானோட நெவ்யூன்னு தெரியாது எங்களுக்கு. ஸோ அது வந்து லேட்டர் தான் வந்து கான்வர்சேஷனில் தான் வந்தது. மனோ மேம் வந்து இந்த மியூசிக் டைரக்டர் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லி மீட் பண்ண சொன்னதுனால போய் மீட் பண்ணோம். 2-3 ட்ராக் ப்ளே பண்ணி காமிச்சான், மியூசிக் பற்றி பேசினோம். நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ்ட் ஆகிட்டோம்.
ஸோ இதை போயிட்டு ஜிவியும் வந்துட்டு கதை கேட்டு அவரும் கன்வின்ஸ் ஆகணும். இல்லைன்னா ஜிவி ஆமாம்மா. அப்போவே தெளிவாக இருப்பான். சும்மா வந்துட்டு ஏதோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம் இந்த படம் வேணாம் அந்த மாதிரிலாம் இல்லை. பிடிக்கணும், சப்ஜெக்ட் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்டு எங்களுக்கு அது தெரியல. ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்து போய் மீட் பண்ண உடனே படம் பண்ணுறோம் அப்படின்னா அவன் வந்து கதை என்னன்னா நாங்கள் கதையை சொல்லிட்டோம். ஸோ இதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லும்போது என்னது கதையை கேட்டானா, புது மியூசிக் டைரக்டர் உங்ககிட்ட கதையை கேட்டானா? ஆமாம், கதையை கேட்காம எப்படிப்பா மியூசிக் பண்ணுவான்? அதெல்லாம் கிடையாது. சிச்சுவேஷன் சொல்ல வேண்டியது, அதுக்கு மியூசிக் பண்ண வேண்டியது. புது மியூசிக் டைரக்டர் என்ன கதையை கேட்கறது அப்படின்னு. ஓ இப்படிலாம் இருக்கா பாலிடிக்ஸ் அப்படின்னு. பட் நாங்கள் ஜிவி கிட்ட ஃபுல் கதை சொன்னோம். அப்புறமா ஜிவி சொன்னா அவன் வந்து எல்லா டைரக்டர்ஸ் கிட்டையும் ஃபுல் கதை கேட்பான். நல்ல கதை கிளாரிட்டி சொல்லலைன்னா பண்ண மாட்டான். நல்ல கிளாரிட்டி இருக்கும். லைக் அப்போ சீனியர் சிங்கர்ஸ் கைலாஷ் கேர் வேலை வாங்குவார் பாருங்க. அந்த ஒரு குழந்தை பையன் மாதிரி இருந்துட்டு, ஏன்னா வந்துட்டு ஜிவி பாடினா அந்த மாடுலேஷன் வந்து பிடிக்கிறது கஷ்டம். சரி ஒரு சின்ன பையன் அவங்க பாம்பேலேருந்து வராரு, பெரிய சிங்கர் சங்கர் மகாதேவன். சங்கர் உயிர் எடுத்துருவாரு சார். ஐயோ திருப்பி சங்கர் மகாதேவன் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. யாருடா இந்த பையன் அந்த மாதிரி பாம்பே போய் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த ஒரு ஃப்ரேஸ் 18 டேக் விட மாட்டான். அருமை. அதனால தான் யூ கேன் see where ஜிவி பிரகாஷ் இதெல்லாம் தான் அந்த வயசுலயே ஒரு தெளிவு, கிளாரிட்டி. பட் ஆனா அனியோட டைம் கிடைக்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம். ஒரு 2 hours 3 hours இந்த பாட்டு பாடுறதுக்குன்னு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாம் வந்து அனியோட ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ சாம் அங்கே வந்துட்டாப்புல யாஞ்சியில் இந்த ஃபீமேல் போர்ஷன் வந்து ஈக்குவலி as much as மேல் போர்ஷன். ஸோ அது வந்து சக்திஸ்ரீ பாடிருக்காங்க, இது வந்து அனி பாடுறாப்புல. எவ்வளோ டைம் ஆகிட போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 hours ஏதோ அனி கொடுத்துருந்தாப்புல. சரி 2 hours 2.5 hours முடிச்சலாம். 5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோங்க. இந்த ஓரம்பூ படத்துடைய படப்பிடிப்பும் போது என்றைக்காவது நம்ம யார்கிட்டையாவது உதவி இயக்குனராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எப்போ தோணியிருக்கா? இல்லை சார், இல்லை ஆக்சுவலி சுத்தமாக இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களோட மைண்டில் வந்து என்ன கதை பண்ணுறதுன்னு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது சார். ஸோ ஓரம்போ முடிக்கும்போது நாங்கள் குவார்டர் கட்டிங் எழுத ஆரம்பித்தோம். எழுத ஆரம்பிக்கிறது ஒன்று, முடிக்கிறது வந்து இன்னொரு லாங் ப்ராசஸ். ஓரம்போ பண்ணும்போதே இந்த ஒரு ஐடியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குவார்டர் கட்டிங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விக்ரம் வேதா கதையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே அதுக்குள்ளே ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.